அயோத்தி ராமர் கோவில் வருமான முறைகேடு புகாரில் பிரதமர் மோடி ஏன் மௌனம் காக்கிறார் என்று பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை காமராஜர் பவனில் பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் மற்றும் முன்னாள் ஒன்றிய இணை அமைச்சர் பல்லம் ராஜு ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ஆனந்த் சீனிவாசன், வழக்கமாக கோவில்களில் பணம் எண்ணும் போது பின்பற்றப்படும் எந்த ஒரு நடைமுறைகளையும் அயோத்தி ராமர் கோவிலில் பின்பற்றப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். சுமார் 6000 கோடி ரூபாய்க்கு மேல இந்த கோவிலுக்கு கலெக்ஷனா இருக்குது. இப்போ இந்த 6000 கோடிக்கு இந்திய மக்களுக்கு யார் பதில் சொல்லணும்? பிரதமர் ஏன் மௌனமா இருக்கிறாரு? இப்போ இந்த ட்ரஸ்ட்ல இருக்கிற டிரைவரை பிடிச்சிட்டு டிரைவர் தான் கொள்ளடிச்சாரு, பாத்ரூம் அலம்புறவர் தான் கொள்ளடிச்சாருங்கிறாங்க. இது நம்ப முடியுமா? இதை சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜு ஒரு 4-5 ஜட்ஜு, ஒரு ஜட்ஜில் நம்ப முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு 3 பேராவது இருந்தால் தான் உண்மை வெளில வரும் கம்ப்ளீட்டாக. இதை பப்ளிக்காக எல்லாருக்கும் நேரையும் நீங்கள் பேசணும்.